சுத்தமை அசுத்த சுத்தாசுத்த முதல்களில் தொழில் ஐந்தும் அருள் வலிகொடு சோர்வரச்செய அருவம் நான்கு உருவம் நான்கு ஒன்று துந்தமாவுள என்று மால் எத்தலங்களிலும் அத்தொழில்கள் செயல் தன்மையினில் எங்கு நிறைவாகி என்றும் எதிராகு முன்னிலையில் இச்சை ஞானங்கிரியை என்னும் ஒரு மூன்றில் என்றும் நித்தம் படற்கையில் 10 எனப் பகர்வதோடு நிகழ் 5 இடத்தும் என்றும் நிற்கு நிரலறிய நினை நித்தலு நினைக்கிறேன் நிட்டையில் உணர்த்தி அருளி செத்தில் அடியார் திருவில் வைத்து என்னை ஆளரோ தித்திக்கும் முத்தி முதலே தெள்ளறிவு எனும் சலதி பொங்கும் உள்ளூரில் வளர் சிவசுப்பிரமணிய தேவே. தத்துவமசி பயிற்சி பாதை ஆன்மாவின் யாத்திரை. உள்ளூர் சிவசுப்பிரமணிய சதகம் 25. இதுக்கு விளக்கத்தை மோதுவரைய பாடியிருக்கிறதுக்கு விளக்கத்தை வாமன் சுவாமியில் அருளிய இந்த அற்புதமான பதிகத்துக்கு இந்த விளக்கத்தை நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். இதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கிடைச்ச பொக்கிஷம். புக்கு வாங்கினாலும் புக்கு வாங்கி தரேன். நீங்கள் வெள்ளிக்கிழமையில் வந்து கேட்டிங்கன்னா வாங்கி தரேன். இல்லை ஃபோன் நம்பரை கான்டாக்ட் பண்ணாலும் யாராவது காட்டி விட்றேன், அவங்க மூலமாக நீங்கள் போய் வாங்கிக்கலாம். இந்த புத்தகங்களெல்லாம் அற்புதமான பொக்கிஷங்கள். சுவாமிகள் அற்புதமாக நமக்கு 10 பாட்டில் தெளிவுபடுத்துகிறாங்க. இந்த விஷயங்கள் வரைக்கும் பசு என்கிற இந்த விஷயங்கள் வரைக்கும் 10 பாட்டில் தெளிவிச்சுவார் சாமி. 20 பாட்டில் பதி, 10 பாட்டில் பாசம் பசு, அடுத்த பாட்டெல்லாம் பாசம் அப்படின்னு வரும். இதுதான் முக்தி பாதைக்கு வழி. இதை முதல்ல நம்மளை தெரிஞ்சுக்கணும். நம்மளே இன்னும் தெரிஞ்சிக்கல. அதுக்கு தான் சாமி வந்து இவ்வளோ தூரம் நம்மளை பற்றி விலைக்கு சொல்கிறார். இது சைவ சித்தாந்தங்களில் மெய்கண்டார்லேருந்து எல்லாம் ஔவையாரெலாம் கூட சொல்லியிருக்காங்க. விநாயகராகவெல்லாம் ஔவையாரும் நிறைய கொடுத்துட்றாங்க. அதில் எல்லாத்தையும் தொகுத்து மெய்கண்டார்லேருந்து வரும்பொழுது ஒரு முறையாக வருது. அருள்நந்தி சிவம் உமாத சிவெல்லாம் கொடுக்குறாங்க. அந்த விஷயங்களெல்லாம் தொகுத்து சுவாமிகள் இவ்வளோ எளிமையாக நமக்கு 10 பாட்டில் கொடுத்துட்டு போயிடுவார். நம்மளை பற்றி நம்ம என்னது இதெல்லாம் வந்து 2 வருஷம் 3 வருஷம் கிளாஸ் மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இருக்குது, அவ்வளோ விஷயம் இருக்குது. ஆனால் நமக்கு இது எளிமையாக சாமி கொடுக்குறாங்க. அதெல்லாம் இப்போ நீங்கள் அதில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இனிக்கும் முக்திக்கு தலைவனை தெளிந்த
அறிவு கடல் பொங்கும் இதயம் என்னும் தலமாகிய இந்த இடத்திலே எழுந்து அருளி உள்ள சிவசுப்பிரமணிய கடவுளே. மொத்தம் 3 தான் இருக்குது. ஒன்று சுத்த மாயை, இன்னொன்று அசுத்த மாயை, இன்னொன்று சுத்த மாயை அப்படின்னு 3 பேர்ல இருக்குது. ஒன்று சுத்த மாயை, ஒன்று அசுத்த மாயை. இது ரெண்டும் கலந்ததுன்னா சுத்த அசுத்த மாயை. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சுத்த மாயை ஒன்று இருக்குது, அசுத்த மாயை ஒன்று இருக்குது. சுத்த மாயை அசுத்த மாயை கலந்தா சுத்த அசுத்த மாயை. மழை நீர் தான் சாக்கடையில் விழுந்துருச்சு, சாக்கடை நீர் ஆயிடுச்சு. அது மழை நீர் விடாத வரைக்கும் மழை நீர், விழுந்ததுன்னா சாக்கடை நீர், சாக்கடையில் விழுந்தா. அதே போலதான் அசுத்தத்துல சுத்தம் கலக்குது, அப்போ சுத்த அசுத்தம்னு ஒன்று உருவாகுது. 3ஆ பிரிக்கிறாங்க. அத 3 வகை காரணங்கள் உள்ளது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த சுத்தம்ன்றது இந்த 5 கொடுக்குறாங்க. இதுக்கு மேல இருக்கிறது நாதம், விந்து, சாதாக்கியம், ஈஸ்வரம், சுத்த வித்தை அப்படின்னு சொல்லி சிவத்தத்துவம் அதுக்கு பேர். அது 5 சிவத்தத்துவம் பேரு. அது சுத்தமாயை அப்படின்னு கொடுக்குறாங்க. அடுத்ததா சுத்தா சுத்தமாயை அப்படின்னு சொல்லி 7 கொடுக்குறாங்க. அது வித்யா தத்துவம்னு பேரு. காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை, இந்த 7 சேர்ந்ததுன்னா வித்யா தத்துவம் பேரு. சுத்த தத்துவம்னு பேரு. 3வது இருள் ஒத்த அசுத்த மாயை 24. 5 ஞானேந்திரியம், 5 கண்மேந்திரியம், 5 பஞ்சபூதங்கள், 5 தன் மாத்திரைகள், 4 அந்த கரணங்கள். இந்த 24 தத்துவங்களும் ஆன்ம தத்துவம்னு பேரு. இந்த முதல் காரணங்கள் 3லும் படைத்தல், காத்தல், ஒடுக்கம், மறைப்பு, அருளல் எனும் 5 தொழில்களும் திருவருளால் தொடர்ந்து நடைபெறுகிறது. இதுக்கப்புறம் படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளல், இந்த 5 தொழிலும் இந்த 36 தத்துவத்திலையும் திருப்பி நடந்து வருது. இதுக்கு அடுத்ததா என்ன சொல்றாங்க, அருவம் 4, உருவம் 4, அருவுருவம் 1 அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்ப அருவம் எதுன்னு சொன்னா சிவம், சக்தி, நாதம், விந்து. நாதம்னா ஒளி, சப்தம். விந்துன்னா ஒளி, வெளிச்சம். அதான் நாத விந்து கலாதி நமோ நமன்வாரு. அது நாதம் என்பது சிவம், சிவத்தினுடைய அடுத்த ஸ்டெப்ஸ். விந்து என்பது அம்பாளுடைய அடுத்த ஸ்டெப், அடுத்த பகுதி. அதுதான் நாதம் விந்து அப்படின்னு கொடுத்து சிவம் சக்தின்னு கொடுத்து நாதம் விந்துன்னு கொடுத்துருக்காங்க. இது 4ம் அருவம்னு கொடுக்குறாங்க. இந்த அருவத்துக்கு 4 உருவம் கொடுக்குறாங்க. பிரம்மன், விஷ்ணு, உருத்ரன், மகேஸ்வரன். இது 4 உருவம் கொடுக்குறாங்க. அருவம் 4, உருவம் 4. அருவுருவம்னு ஒன்று கொடுக்குறாங்க. அது சதாசிவன் கொடுக்குறாங்க. சிவலிங்கம் இருக்கு இல்லைங்களா, அது அருவுருவம் கொடுப்பாங்க. இது அருணகிரிநாதர் பாட்டுல பாமன் சுவாமி அருணகிரிநாதர் கொடுப்பார். அருவம் ஒரு 4 ஆகி உருவம் ஒரு 4 அறையினும் அறிவுல உருவரும் ஒன்றாகி அப்படின்னு சொல்லி அருணகிரிநாத துதியில பாமன் சுவாமிகள் கொடுக்கிறார். அது நம்ம பாட்டுல போட்டிருக்கோம். அடுத்ததா இந்த அறிவுள்ள உயிர்களில் உள்ளத்துல 9 தங்குதான். இந்த 9ம் இந்த உள்ளத்துல தங்கியிருக்கான். தங்கி இதுல என்ன பண்ணுதான், இச்சை, ஞானம், கிரியை செலுத்துதான். இச்சாசக்தி, ஞான சக்தி, கிரியாசக்தி செலுத்துறாங்களாம். செலுத்தி ஞானேந்திரியங்கள் 5ம் அறிவிக்கும். ஞானேந்திரியங்கள்னா கண்ணு, காது, மூக்கு, வாய், தோல். இது 5 அறிவிக்குதான்.
யாருக்கு? மனத்துல. கண்மேந்திரங்கள் அஞ்சும் செய்வித்தும். கண்மேந்திரங்கள் அஞ்சும் செய்வித்தும். நாக்கு, கை, காலு, கருவாய், எரிவாய், இது அஞ்சும் செய்தான் செயல்படுத்தி 3 சக்திகளும், இந்த இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி, 3 சக்திகளும் என்ன பண்ணுதான்? 5 பூதங்கள் மூலமாக மண் பூதம், நீர் பூதம், நெருப்பு பூதம், காற்று பூதம், ஆகாய பூதம், 5 பூதங்கள் மூலமாக 5 மூர்த்தங்களில் நின்று 5 மூர்த்தங்கள் நின்று எவ்வளவு சப்ஜெக்ட் இருக்கு பார்த்துக்கோங்க. செய்தல் படற்கை. படற்கைன்னு அதை கொடுத்தாங்கன்னா இவ்வளவு விஷயம் இருக்குன்னு அர்த்தம். படற்கை எதிர்க்கிறது செய்யறாங்க. அப்போ படற்கை அவங்கள எதிர்க்க இருக்காங்க, உள்ள இருக்காங்க. இந்த இது வெளியேது செய்யுது. 3 சக்திகளும் 5 பூதங்களும் 5 மூர்த்தங்களும் வெளியேந்து செய்யுது, இயக்குது. படற்கைன்னு பேரு. இதுக்கப்புறம் 10 கொடுப்பாங்க. அது என்னதுன்னா மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், உள்ளம். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், உள்ளம். அதுக்கு என்ன பண்றாங்க? அகாரம், உகாரம், மகாரம், விந்து, நாதம். ஒன்றும் இல்லை. அகாரம்னா ஆ, உகாரம்னா ஊ, மகாரம்னா மா, விந்து, நாதம். வெளிச்சம். அந்த கருவிகளும் பொறுத்த வெளிச்சம் உள்ளுக்குள்ள ஒரு சொந்து வெளிச்சம் உள்ள போனாதான் அது கேப் வேணும். அதுக்கு நாதம் ஒலி சவுண்டும் வரும். அதுதான் அதில் கொடுக்கறது. இது 10உடன் 5 எனும் 10உடன் 5 தொழில்களும் நிகழ்வதற்கு இடமான. இந்த 10உடன் அது கொடுத்தாங்கன்னா இந்த 10 தான் அதை சொல்றது. அதெல்லாம் விளக்கங்கள் இதுல வருது. 10உடன் 5 தொழில்களும் நிகழ்வதற்கு இடம் ஆன பிரம்மன், விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன் என்ற 5வராலும் என நீ விளங்கி நிற்கும் ஒழுங்கை உணர உன்னையே சிந்தித்து கொண்டுள்ளேன். பிரம்மா மண்பூதம், விஷ்ணு ஒண்ணு கிடையாது. நீ இப்படி எடுத்துங்க. இந்த தொப்புளு கீழே கழிவு அனுப்புதா இல்லையா, மண் மலம் போகுதா இல்லைங்களா, அதெல்லாம் மண்ணாதானே ஆகுது. அந்த இடத்துல இந்த வேதாத்திரிகள் எல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. இந்த இடத்துல மண்ணுன்னு எழுதியிருப்பாங்க. முந்தி கீழே மலம்லாம் மண்ணா போகும். உடம்புலயே நீ இப்படி எடுத்துக்கிடலாம். அப்போ இந்த இடத்துல மண்ணு பூதம் அப்படின்னு எழுதிங்க. எதை சாப்பிட்டாலும் என்ன பண்ணுது? மலமா போகுது. மறுநாள் அது ஒரு வாரம் கழிச்சு மண் ஆயிடுது. அது மண் பூதம் அப்படின்னு எடுத்துக்கங்க. சிம்பிளா எடுத்துக்கலாம். 2வது நீர் பூதம். அது கொஞ்சம் மேலே போய் பாருங்க, அப்படியே வந்திருக்கும். அது மண் பூதத்துக்கு அதிபதி பிரம்மன். அது மேலே கொஞ்சம் மேலே எடுத்துங்க. அது நீர்க்க வந்துட்டே இருக்கும். அது நீர் பூதம். அது விஷ்ணுன்னு எடுத்துங்க. அதுக்கு மேலே நெருப்பு வந்துட்டே இருக்கும். அது ருத்ரன்னு எடுத்துங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மேலே காற்று வந்துட்டே இருக்கும். இது மகேஸ்வரன் எடுத்துங்க. இதுக்கு மேலே இந்த ஆகாயத்தை எடுத்துங்க. இது சதாசிவன் எடுத்துங்க. இப்படி சிம்பிளா நீங்களே உங்களுக்குள்ள உடம்புல இப்படி எடுத்துக்கிடணும். எடுத்தீங்கன்னா இப்படி வேதாத்திரியில வாழ்க வளமுடன் இப்படி காட்டுவாங்க. நீங்க இதை பார்க்கலாம். நிற்கும் ஒழுங்கை உணர உன்னையே சிந்தித்து கொண்டு உள்ளேன். நிட்டையில் உணர்த்தி அருளுக, என்னை ஆட்கொள்க. இவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்க உடம்புலயே இவங்களெல்லாம் நினைச்சு இப்படி தியானம் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சுலபமா இது எல்லாமே வரும். பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன். அவ்வளவுதான். இந்த 5 இந்த மாதிரி நீங்க எடுக்கணும் அப்படின்றது தான் இதுல இருக்குது. அடுத்த பாட்டில் அடுத்தது சந்திப்போம். வணக்கம்.